பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆம், பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமா உங்களோட பேசுறார் பார்த்தீங்களா? எல்லாரும் மறந்துட்டாங்களா? உங்களை கூட இருக்கிறவங்க உங்களை மறந்து விட்டு தூரமா போயிட்டாங்களா? நீங்க யாருமே இல்லாம நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை ஆறுதரிக்க கூட யாருமே இல்லை என்று நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், விசுவாசத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளே, யாரும் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று இயேசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் பயந்து இருக்கும் பொழுது, யாருமே இல்லை என்று கலங்கியிருக்கிற இந்த வேலையில ஆண்டவர் அவங்களோடு பேசுறார். யாரு மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையே தன் தாய் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று இயேசப்பா வாக்கு கொடுக்கிறார். தாய் மறந்தாலும் தகப்ப மறந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்து நான் உன்னோட இருந்து உன்னை நான் ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை உங்களுடைய கணவன் மறந்து போயிருக்கலாம், மனைவி மறந்து போயிருக்கலாம், உங்க குடும்பம் மறந்து போயிருக்கலாம், நீங்க நம்பி இருக்கிறவங்க உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே அழாதே, நான் உன்னை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். உன் கூடவே நான் இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன்னை ஒரு காலமும் நான் மறக்க மாட்டேன் மகனே மகளே என்று ஆண்டவர் உங்களோடு அன்பா பேசுகிற தேவன், அன்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, உலகம் உங்களை மறந்து போகும், ஏசப்பா உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். விசுவாசிங்க, நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இதோ ராஜா ஆண்டவரே, யார் மறந்தாலும் ஆண்டவரே நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்கள் வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பா, தாய் தகப்பன் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், சொந்த பந்தம் மறந்தாலும், நம்பி இருக்கிறவங்க மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல அப்பா உங்களுடைய பிள்ளைகள் கலக்கத்தோடு வேதனையோடு எல்லாமே நான் மறந்து போயிருக்காங்க, நான் ஒரு தனிமையில இருக்கிற, நான் இன்றைக்கு யாரிடத்துல போய் நான் என்னுடைய சோகத்தை வேதனையை நான் சொல்லுவேன் என்று அப்பா கலங்கி இருக்கிற இந்த வேலையில அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆறுதல் படுத்த வார்த்தைக்காய் நன்றி. நிஜத்துல உங்களுடைய வார்த்தையினால நீங்க திடப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து தயவு பாராட்டியதற்காய் நன்றி அப்பா. இதோ ராஜா, எந்த மூலையில இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து மறக்காமல் பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டீங்க, பதில தந்தீங்க, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, யாருன்னா மறந்து போட்டேங்க, ஆனா இயேசப்பா சொல்றாரு, உங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். Jesus with you. Jesus loves you. God bless you.